ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. இது 2வது மாநாடில் நான் கலந்துருக்கேன். இது 7வது ஜோதிட திருவிழா. எனக்கு 2 ரொம்ப பிடிக்குங்க. 2ன்னா குடும்பம், 7ன்னா மனைவி, கலத்திரஸ்தானம். நான் என்ன பேச வந்தானோ அப்படியே ஐயா கடைனியாக பேசிட்டார். அப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் குறைஞ்சிருச்சு, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நம்ம என்னென்ன பேச நினச்சோமோ. ஏன்னா எனக்கு புனர்ப்பு தோஷங்க. நான் பூசம் கடகம், இந்த பூசம் கடகம் சனி சந்திரன் அனுசம் விருச்சகம் உத்திரட்டாதி மீனம் இவங்களாம் எப்படின்னா நினைச்சது அவங்க பேச முடியாதுங்க, நினைச்சது நடக்க விடாதுங்க. அதாங்க புனர்ப்பு தோஷங்கிறது. நான் என்ன சொன்னானோ, அதாவது இந்த காலப்பக திசையில் சொன்னார் செவ்வாய் ராகு, கூட ஒன்று சேர்த்துக்காங்க புதன் ராகு. புதன் திசை ராகு புத்தி, ராகு திசை புதன் புத்தியில் திருமணம் செய்தால் பிரிந்து விடுவார்கள். இது ஒரு ஜாதகம் இல்ல, நூற்றுக்கணக்கான ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருக்கேன். ஆமா, இது ஒண்ணு. அடுத்து இந்த குருவுக்கு 6, 8, 12 கொஞ்சம் 6, 8 சுக்கிரன் இருந்தால் சூப்பருங்க. அடியேனுக்கும் கும்பத்தில் எனக்கு குரு, கன்னியில சுக்கிரன், என்னுடைய திருமண வயது 36. அப்ப அது உண்மைதானே? நல்லா கேட்டுக்காங்க. ஒவ்வொரு ஜோசியர்கிட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருடைய அந்த சொல்லுக்குள்ள நீங்க எக்கச்சக்கமான கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க அசந்துருவீங்க. இதுவே போதுங்க டிப்ஸ் உங்களுக்கு. போய் புக் எடுத்து படிக்கலாம் கண்டிப்பாலாம் கிடையாது. ஒன்று. அடுத்து இப்போ அவர் சொன்னார், ஐயா சொன்னார், இன்னொரு ஐயா இந்த எண்கணிதத்தை பற்றி சொன்னாருங்க. ரொம்ப சூப்பருங்க. உங்களுடைய முதல் எழுத்து அது எஸ்ஸாக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். இப்போ என்னுடைய பெயர் யாருக்குமே தெரியாது. இங்கே என் பேர் சுவாமிஜிலாம் கிடையாது. மக்களா என்னை வச்சுக்கிட்டாங்க சுவாமிஜி. அதுக்கும் கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு என் பேர் ராஜசேகரன். 2 எனக்கு 7ல் சந்திரன். அது பாருங்க, நல்லா கேட்டுக்காங்க. அந்த ஆங்கிலத்திலையும் ஜாதகம் இருக்கு. எல்லாத்தையும் உள் வாங்குங்க. நம்ம தாங்க கிங். இன்னொன்னுங்க, இன்னைக்கு நைட்டு 3:15 மணிக்கு நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன். நைட்டு 2 மணிக்கு வந்துட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங், நண்பர் மீட்டிங், நான் மாநாடுக்கு போகணும், ஆனால் 2 மணிக்கு ஆளு வந்துருங்க, நான் 7:30 முடிச்சோன்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ ஒரு உதாரணங்க, இன்னொன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த கல்யாணம் வேகமாக நடக்குமா லேட்டாக நடக்குமா, இது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப இது ஒரு ஆய்வு பண்ணணும். நான் இதில் தாங்க ஆய்வு பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இருந்தாலும் ரிஷபம் துலாம் கையில் எடுத்துக்காங்க. ரிஷப ராசியை துலா ராசியை கையில் எடுத்துக்காங்க. அதில் பாவிகள் இருந்தால் யோசிச்சு முடிவெடுங்க. இது பாரம்பரிய ஆய்வு. அடுத்து நம்ம எல்டிஐ ஆய்வு, அதாவது நாடி. அவர் என்ன சொல்றாருன்னா, சுக்கிரனுக்கு அடுத்து கேது, சுக்கிரனுக்கு 5, 9 கேது. இது ஆண்களுக்கு. இதை நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா நீங்க டக்குன்னு 19 கல்யாணம் 20 சொல்லிடாதீங்க. அந்த கேதுவை கோச்சார குரு தாண்டணும். அந்த கேதுவை கோச்சார குரு தாண்டும் போது செவ்வாய், சுக்கிரன், சனி
இந்த 3 கிரகத்தையும் கோச்சார குரு கனெக்ஷன் இல்லாம நீங்க வாக்கு கொடுத்துறாதீங்க, மாட்டிக்கிறீங்க. இன்னொன்னு, இப்போ உங்ககிட்ட திருமணம் பார்க்க வராங்க, நீங்க சொல்லிட்டீங்க உனக்கு 29 வயசுல கல்யாணம். பெரும்பாலும் எல்லாம் நம்ம தான் சொல்லுவோம் 27, 29, 31, 35 தான் சொல்லுவோம். 29 கல்யாணம். இந்த தேதி நடக்குன்னு ஆணித்தரமா சொல்லிடாதீங்க, நம்ம மாட்டிக்கிடுவோம். 2 தேதி சொல்லுங்க, 2 தேதி சொல்லுங்க. திசா புத்தியும் கணக்கு பண்ணிக்காங்க, அது ஒரு தேதியை கையில் எடுத்துக்காங்க. நாடி விதிப்படி குருவை கையில் எடுத்து சொல்லுங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னொன்று, இப்போ ஒரு உதாரணம், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிஷபத்தில் துலாவில் பாவிகள் இருந்தால் திருமணம் தாமதம் ஏற்படுத்துன்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், சேலத்துக்காரங்க வந்திருந்தாங்க. அந்த பையன் 31/10/93 பிறந்திருக்கான். அதிகாலை 3:07. இந்த 93 ஜாதகம் பூரா பாருங்களேன், 93, 92, 94. அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையும் சரி, திருமணம் தடை ஏற்படுத்தும். ஏன்? ரிஷபத்தில் கேது. இந்த மாதிரி நீங்க ஆய்வு பண்ணி கொடுங்க. ரெண்டாவது, இந்த திருமண விஷயத்தில் நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். என்ன பண்றோம்னா, ஒரு ஜோசியர் பொறுத்த இருக்கு, ஒருவர் இல்லைங்கிறாங்க. இதை கொஞ்சம் நம்ம ஒரு வரமுறை நம்ம கொண்டு வந்துக்கிட்டு அதுக்கு முறைப்படி நம்ம பொருத்தம் பார்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இன்னொன்னுங்க, ஒரு ஜாதகத்தில் இப்போ வர்றாங்க, சாமிஜி கல்யாணம் ஆகலை, எந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கணும் கேட்குறாங்க. நான் பெரும்பாலும் கோயில் சொல்லாமல் அவங்களுக்கு பலன் சொல்லுவதில்லை. முதல் நம்பிக்கை வைக்கணும், நம்ம மேலேயும் சாமி மேலேயும். அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த 7 யார் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ, இப்ப குறிப்பா இந்த ஒரு பையன் சிம்ம லக்கணம், 7 சனி 6 மகரத்தில் உட்கார்ந்து இருக்கார். அப்ப மகரம்னா அது சனி வீடு. எந்த ஒரு பரிகாரங்களும் தேய்பிரையில செய்யுங்க, அது கண்டிப்பாக கைகூடும். அப்போ தேய்பிரை சனிக்கிழமை குச்சனூருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. திருமணம் சொல்லணும், அந்த ஐயர்கிட்ட பூசாட்ட சொல்லணும், இந்த மாதிரி திருமணம்னு சொல்லி பண்ணணும். நீங்க சொன்னே தான் அந்த கண்டிப்பா அந்த சம்பவம் நடக்கும். அங்க சனி யாரு சார வாங்கியிருக்காரு? இப்ப இந்த சனி யாரு சாரம்னா செவ்வாய் சாரம் இருக்காரு. அப்ப செவ்வாய்னா வைத்தீஸ்வரன். உங்க ஜாதகத்துல, அதாவது வரக்கூடிய பொண்ணு ஜாதகத்துல, மாப்பிள்ளை ஜாதகத்துல 7 யார் வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு கிழமையை கையில் எடுங்க. அப்போ கோச்சார குருவும் கையில் எடுங்க, கோச்சார சந்திரனையும் கையில் எடுங்க. இதை ஆய்வு பண்ணி அந்த கிழமையை கணக்கு பண்ணி அந்த நாளில் போய் நீங்கள் கோயிலில் போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, சாமி நான் கோயிலுக்கு போட்டு வாசப்படி வந்தேன், எனக்கு பொண்ணு வீட்டில் ஃபோன் வந்துச்சு, வர சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கம் நான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. 2, ஒரு முக்கியமான ஒரு ஜாதகத்தை இன்னைக்கு மறுபடியும் பார்த்தாங்க. அதே 3 மணிக்கு மேலே இந்த லவ் பற்றி பேசினார் ஐயா. இப்போ இந்த லவ் ஜெயிக்குமா தோக்குமா? இது பெரிய ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்க போறேன், உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த ஜாதகனுடைய பிறந்த தேதியை குறித்து வச்சுக்காங்க. அந்த பையனுடைய தேதியும் சொல்றேன், லவ் பண்ற பொண்ணையும் பார்க்குறேன். 13 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? எங்க அப்பா அனுமதி இல்லாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவங்க அப்பா சொல்றாரு, நான் செத்தாலும் அவனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்.
இது 13 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் கை கூடுமா கூடாதா, இன்னைக்கு நான் நல்ல வாக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எழுதிக்காங்க. ஈரோடில் பிறந்திருக்காங்க. ஆண் ஜாதகம் 23/4/1990 காலை 10:25. இது பையன் எம்எஸ்சி படிச்சிருக்கான். அந்த பொண்ணு ஜாதகம் 11/10/1993 பகல் 2:22. பாருங்க, அந்த பிள்ளைக்கு 31 வயசு நடக்குது. இந்த பையனுக்கு 35 வயசு நடக்குது. ஒரே ஊரு, பக்கத்து தெரு. இவன் இப்ப பொண்ணு பார்க்க இருக்கா, நீ பார்க்க வந்திருக்கான். நான் கேட்ட கேள்வி, உன் லவ் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டேன். என்ன சாமி நீங்க என்ன மைய மாத்திரம் வச்சுக்கலாம், கேட்கறதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு. நான் கொஞ்சம் உரிமையில தான் பேசுவேன் மக்கள்கிட்ட, ஏன்னா என்னுடைய வயசு, என்னுடைய பேச்சு அப்படி. அப்போ ஆமா சாமி, இப்போ நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், இல்லை உன் கல்யாணம் நிப்பாட்டிடுவா. அப்போதான் சொல்றான், கதையை சொல்றான். ஆமா சாமி, நான் 10 நிமிஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நல்லா கேட்டுக்காங்க. நான் இன்றைய பிரசனத்தை கையில் எடுத்தங்க. அவங்க வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டு இருக்காரு. அதாவது 2ல் கேது இருந்து 2 சந்திரன் 10 இருந்தால், அப்போ இன்னைக்குள்ள சந்திரனை கேது பார்க்கிறாரு, 6 செவ்வாய் பார்க்கிறாரு. அப்போ கேது பார்க்கிறாரு, 6 செவ்வாய் பார்க்கிறாரு, 7 குருவை லக்கணத்துல உட்கார்ந்து இன்னைக்கு சந்திரன் தொடப்பறான்னா, இதாங்க நான் கேள்வி கேட்டேன். என்னப்பா லவ் என்னப்பா ஆச்சு, ரொம்ப குழப்பா இருக்கா மாதிரி ஒரு நல்ல முடிவு சொல்லியிருக்கேன். எப்ப கல்யாணம் ஆகும், எந்த தேலமாகும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கேன். நான் எழுதி கொடுக்குற பழக்கம் என்கிட்ட உண்டு. 28 வருஷமா எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது நீங்க வச்சு ஆய்வு பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு பதிலெல்லாம் இப்போ கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். யாரு சரியான பதில் தாராங்களோ கொடுக்க ரெடி சொல்லிட்டார், கொடுக்க ரெடிங்க. நான் ஏன் இந்த வார்த்தை சொல்ல வரேன்னா, 2005 நினைக்கிறேன், இப்பெல்லாம் பயங்கர பிஸி. டிவியில் ராஜி டிவிலையும் ஜெயா டிவிலையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன். வாரத்துக்கு 2 நாள் டிவியில் பேசுவோம். பயங்கர பிஸி. நைட்டு போலும் ஜோசியம் பார்ப்பேன். அப்போ என்னுடைய மதுரை நண்பர் வந்திருக்காரு, மதுரையிலேருந்து. இவங்களாம் ராமலிங்கம் எந்திரிங்க, கொஞ்சம் எழுதிங்க, ராமலிங்கம் எழுதிங்க. இவங்க மதுரை ராமலிங்கம், இவங்க பரம்பரை வள்ளுவ பரம்பரை ஜோசியருங்க. இவங்க மாமனார் மதுரையில் ஃபேமஸான ஜோசியருங்க, பெரிய எல்லாத்தையும் தெரியும் மதுரையில். அப்போ அவருடைய தம்பி எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. சுவாமிஜி, திருப்பூர்ல ஒரு ஜோசியர் இருக்காரு, நல்லா சொல்றாரு, பிரசன்னம் போய் பாருங்க அப்படின்னாரு. நான் என்ன செஞ்சேன், திருப்பூருக்கு போயிருந்தேன். நான் எப்பவும் ஒயிட்டேன் ஒயிட்டு தான். நான் அந்த இடத்துல துண்டா இருப்பேன், தனியா தெரிவேன், எங்க போல தனியா தான் நிற்பேன். அப்போ 35 பேர் உட்காந்துருக்கோம். நான் எப்பவுமே கடைசியில் தான் உட்காந்துருப்பேன், எங்க போல படிக்கும் போது அப்படித்தான் கடைசியில் உட்காந்துருப்பேன். அதான் இன்னைக்கு நான் முன்ன உட்காந்துருக்கேன், உங்ககிட்ட முன்ன உட்காந்துருக்கேன். அந்த கடைசியில் உட்காந்தாலும் இது வரைக்கும் நான் ஒரு சின்ன உதாரணம், ஐயா தங்கப்பாண்டிட்ட நான் படிச்சுட்டு இருக்கேங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? தங்கப்பாண்டிட்ட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். அதாவது படிப்புக்கு வயசு பொருத்தம் இல்லை, பெரிய ஜோசியெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. அவர்கிட்ட சில விஷயங்கள் கிடைக்குது நம்மளுக்கு, அவர்கிட்ட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர்கிட்ட நான் என்ன கேட்டேன், ஜிகே ஐயா கிட்ட, ஐயா வணக்கம், நான் திருச்சி சுவாமிஜி, ஐயா உங்களுக்கு தெரியும் நான் டிவியில் பார்த்துருக்கேன் அப்படின்னார். நான் உங்ககிட்ட நான் எதுக்காக வந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா பிரைஸ் கொடுக்குறேன். ஐயா சொன்னதுக்காக நான் வந்துச்சு எனக்கு. அப்போ அன்னைக்கு சந்திரன் விருட்சத்தில் போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு சந்திரன் தெரியாது, பார்த்தா முத போயிருக்கேன். சாமிஜி நீ பெண் குறியை பத்தி கேட்க வந்திருக்க அப்படின்னார். அப்படியே சாஸ்தாகமா சொன்ன, ஐயா எனக்கு இது வரைக்கும் குருநாதர் யாருமே இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா? நான் படித்தது வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட ஃபஸ்ட்டு எண் கணிதம், பிறகு
திருப்பதி நாகரெட்டி கிட்ட புக்கு கிட்ட வாஸ்து வேறு யூனிவர்சிட்டியில் படித்தேன். என்கிட்ட 2 லைப்ரரி இருக்குது வீட்டுக்கு, அதான் ஆஃபீஸில் வீட்டில் புக்கு அவ்வளோ வச்சுருக்கேன். பிறகுதான் 2005க்கு பிறகு தான் வெளியில் வரேன். அதான் வெளியே பேசுறதுக்கு பழகிறதுக்கு வர. அதுக்கு பிறகு எங்கேயுமே தெரியும், யாரும் எனக்கு தெரியாது. ஐயா பிரகாஷ் ஐயா வணக்கம், மேலே வாங்க. வணக்கம். அப்போது நான் 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னா, அப்போ சொன்னார் சாமிஜி வேண்டாம் அப்படின்னா சொன்னால், நான் எனக்கு நீங்கள் மானசீக குருன்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு அவர் குருவாக இருந்து அவர்கிட்ட எக்கச்சக்கமான ஆய்வுகள் பண்ணி அதை விட வாங்கி ஒரு 5 வருடங்கள் திருச்சியில் கிளாஸ் எடுக்க வச்சேங்க. அப்போவே 2008. அந்த 5 வருஷத்தில் ஒரு 30 பேர் படித்தாங்க. நான் யார்ட்டையும் பணம் வாங்கலைங்க, என் சொந்த காசில் நான் காசு கொடுத்து அவரை 5 வருஷம் இதில் வச்சேங்க. அந்த மாதிரி இந்த கலை வந்து எப்படின்னா, லவ் பண்ணுங்க. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன், லவ். எவ்வளோக்குள்ள நேசிக்கிறீங்களோ. இப்போ ஒரு உதாரணம், கோயம்புத்தூர்ல நடராஜன் ஐயா ஒரு ஐயா இருக்காங்க. அவரை நான் பார்க்க போயிருந்தேன். அவர் என்கிட்ட ஒரு அமௌண்ட் பீஸ் கேட்டார். நான் ஓகே ஐயா அப்படின்னு அப்போ லோட்டஸில் பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன். அவர்கிட்ட போய் 2 நாள் படித்த 3ஆவது நாள் அவர் இறந்துடுறார். முழுமையாக படிக்க முடியல. அவர் எனக்கு ஒரு குறிப்பு கொடுத்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் யார் பாக்கெட்டில் இலை வச்சுருக்காங்களோ அது போல என்னுடைய கஸ்டமர்கள். அப்போது ஒரு பிரச்சனைய தீர்வு, ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நல்லா கேட்டுக்கங்க ஐயா, எந்த ஒரு வழக்கு வம்பு ஜெயிக்கணும் அப்படின்னா அது நியாயமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. அப்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய 6வது நட்சத்திரத்தை கையில் எடு சாமி. அந்த மரத்தை எடு, அந்த இலையை எடு, அந்த பழங்கள் எடு, அந்த உணவை எடு, அதை நீ ஃபாலோ பண்ணு, கஸ்டமர்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள். நான் என்ன செய்வேன்னா, நம்ம டிவியில் பேசும்போது எப்படின்னா முகத்தான் காமிப்பாங்க. அதுக்காக நான் ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒரு கின்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஒரு 5 பேப்பர் டேபிளில் வச்சுருப்பேன். இந்த 27 நட்சத்திரத்துக்கும் கணக்கு பண்ணி நான் டேபிளில் வச்சுருப்பேன். அவங்க சொன்னவொன்னே டக்குன்னு, அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதில், இஷ்டெல்லாம் பேச மாட்டேன், ஆணித்தரமாக நச்சு நடிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், எல்லாரும் மனப்பாடம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் நட்சத்திரக்கு 6வது நட்சத்திரம், அந்த 6வது நட்சத்திரனுடைய தெய்வம் அதிதேவதை, அந்த தெய்வத்தினுடைய போட்டோ, அந்த 6வது நட்சத்திரனுடைய மரத்துக்கு நல்ல இடங்க. மரத்துக்கு உயிர் உண்டு, மரத்துக்கு காது உண்டு, மரத்துக்கு பாசை உண்டுங்க. செடிகளுக்கு மலருக்கும் பாசைகள் உண்டு, அதுக்கு தனி பரிபாசைகள் உண்டு. இது விஞ்ஞானிக சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த மரத்தை எந்த செடியை நீங்கள் இந்த பல்லுவலுக்கு இருக்க நம்ம வேப்ப குச்சியை ஒடிப்போம். நான்லாம் சாமி கும்பிடாமல் அந்த பல்லு குச்சியை ஒடிச்சதே இல்லை. அப்போவே இப்போ ரொம்ப பக்தி. அப்போது நீங்கள் இலையை பறிக்கும்போது மன்னிப்பு கேட்டுட்டு இலையை பறித்து அந்த நட்சத்திரனைக்கு பறிக்கணும். அந்த நட்சத்திரனைக்கு அந்த போட்டா ஒரு பக்கம் இலையை வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா கடன் வம்பு வழக்கு, அதாவது அரசாங்க வேலை அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இது பயன்படும். இதை ஸ்பெஷலாக என்னுடைய சக்தி ஜோரம் யூடியூப் சேனலில் வரப்போகுது. டெய்லி ஒரு நட்சத்திரத்தை சொல்ல போகிறேன். இப்போ பழங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், இது போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்க. இன்னொன்று எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. இப்போ நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன், இதை நம்பர்
ஒன்றாக சூரியன் 1, சந்திரன் 2, செவ்வாய் 3, ராகு 4, குரு 5, சனி 6. ஏன் அப்படின்னா இந்த புக்கு மறுபடியும் திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு புக்கை எப்படி 5 புக்கு 6 படிப்பேன். திரும்ப படிக்க ஆரம்பிக்கும் போது ராத்திரி 7 மணி 15 நிமிடம் அந்த புக்கை கையில் எடுக்கிறேன். 7 மணி 15 நிமிடம் நான் அந்த ஐயா, அதாங்க அந்த குருன்னு சொல்லுவாங்களே குரு, அந்த குரு ஐயா நடராஜன் ஐயாவை நினச்சி அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டங்க. 7:15 மணியை ஒதுக்க சொல்கிறாரு. நிமிஷத்தை 15ன்னு 6, 6ன்னா சனி, நான் பூச நட்சத்திரங்க. அப்படியே அசந்து போயிட்டேங்க. அந்த மாதிரி நம்ம அதாவது நேசித்து ரசித்து அதை படித்து நீ கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தாங்க பெரிய ஜோசியர். பெரிய ஒன்றும் இல்லைங்க. சரி, எனக்கு சில டவுட் வந்துச்சு. உன்னை என் பொண்ணை கூப்பிட்டீங்க வாமான்னு, உன் செல்ஃபோனை நம்பர் சொல்லுன்னேன். அவன் நம்பர் சொன்னோன்னே நட்சத்திரம் வரல. அப்போ லக்கண புள்ளி ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு உதாரணம், என்னுடைய திருச்சி நண்பர் ஜோதிடர் ரவச்சந்தியா வந்திருக்காரு. கொஞ்சம் இல்லைங்களேன். இவருடைய தொழில் அந்த சொல்கிற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன், நீங்கள் கேட்டுருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர்கிட்ட கேட்டேன். முதல்ல யோசிச்சாரு, இல்லைன்னாரு. தம்பி, இது வரைக்கும் இப்போ என்கிட்ட நீங்கள் பழகிட்டீங்க, நான் யாரையுமே ஆணித்தரமாக சொல்லுவேன், பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு. அப்போதான் சொன்னார், ஆமாம் சாமி, என்றைக்குமே பின்வாங்காதீங்க, தயவு செய்து இதுலையுமே பின்வாங்காதீர்கள், நல்ல நச்சு நில்லுங்க. ஒரு உதாரணம், சரி நட்சத்திரம் வரல, லக்கண புள்ளி ஒன்று இருக்கும் இல்லையா? சரி, அது வரலையா? இன்னே வரலங்கிறான். யோ திசா புத்தி சொல்லியா? உன்னுடைய திசாநாதன் யாரியா? புத்திநாதன் யாரியா? கண்டிப்பா அதாங்க ஜோதிடங்க. அதாங்க அந்த சொல்லுவாங்க இல்லையா, கிரகங்கள் தூங்குவதில்லை, கிரகங்கள் தூங்குவதில்லை. அப்ப தூங்கலன்னா அவருக்கு வேலை பார்த்துட்டே இருப்பாரு, அப்புறம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? நல்லா கேட்டுக்காங்க, நல்லா ரசிச்சு ஆத்மாத்மா உட்கார்ந்து வடக்கு முகமோ கிழக்கு முகமோ பார்த்து உட்கார்ந்து நல்லா உங்கள் குலசாமியும் பெத்தவங்களையும் வேண்டி குருநாதர்களையும் வேண்டி வேண்டி நீங்கள் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எந்த கிரகம் உங்கள் சோல்ஜரில், நான் சொல்ல எச்சினி கிடையாது, அதை பற்றி நான் பேசலை. இப்போ சோல்ஜரில் அந்த கிரகம் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லுங்க. ஒருத்தன் கேட்பான் உடம்புறுப்பு என்ன, சில நோட்டில் எழுதியிருப்பாங்க, எழுத மாட்டேன். நான்லாம் எழுதி வச்சிருவேன். ஏன்னா ஜோசியர்லாம் கொஞ்சம் காப்பாற்றணும் இல்லையா, நான் எழுதி வச்சிருவேன். உன் உடன்பொறுப்பு 3 பேரையா அப்படிமா, அது எழுதி வைக்கல, இந்த கிரகம் சொல்லும் 3 சொல்லு 3 சொல்லு. அப்போ எத்தனை? 2+1. இல்லை 1+2. யோ 3 குழந்தை ஐயா, முடிஞ்சு வச்சா. இந்த மாதிரி நீங்க பேசணும், பின்வாங்காதீர்கள் தயவு செய்து. அதே மாதிரி நம்ம ஜோதிடர்கள் தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீங்க, ரொம்ப முக்கியம். யாரையும் பழி வாங்காதீங்க. அவரு பெரியவர் சின்னவர்னு சொல்லாதீங்க. நல்லா கேட்டுக்காங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் நம்மளை பார்க்க வர முடியும், நம்ம நேரம் நல்லா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாருமே ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஜோசியர் உட்கார்ந்துருக்கீங்க, அத்தனை பேருக்கும் கேந்திரத்தில் சனி உட்கார்ந்துருக்கும். கேந்திரத்தில் சனி உட்காராம முன்னாடி உட்கார்ந்து பேச முடியாது, கேட்க முடியாது. ஏன் ஐயா? அவன் தான் ஐயா கர்மக்காரங்க. அந்த 1, 4, 7, 10 சனி இருக்கிறவன் தான் ஐயா நோட்டை கையில் எடுப்பான். ஐயா ஒரு ஆள் கேட்குறாரு, சாமி எனக்கு ஜோசியம் வருமா? உனக்கு 1, 4, 7, 10 சனி இருக்கா? சாமி எனக்கு 4 சனி, நீ ஜோசியம் இருப்பா. அப்போ எல்லாருக்குமே அந்த 4, 7, 10 சனி இருக்க முடியாது. இருந்தவங்க கண்டிப்பாக ஜோசியம் சொல்லுவாங்க, காசு சம்பாதிப்பாங்க,
அவங்களுக்கு பிள்ளைகளையும் ஜோசியர் ஆக்குவாங்க. இன்னொன்று, ரெண்டாவது, ஐயா தங்கப்ப ஐயா அவர்களே வருக வருக வருக. வணக்கம் ஐயா, வணக்கம். அதாவது நான் அவரை பற்றி பேசியிருக்கேன், அவர் உள்ளவரா, இதாங்க பிராப்தங்கிறது. ஐயாவுக்கு போன வாரம் பிறந்த நாள். இந்த விழாவை ஐயாவுக்கு அந்த பிறந்தநாள் விழாவாக காணிக்கையாக்குகிறோம். ஐயா எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று கரகோஷம் கொடுங்க ஐயா. இப்போ பாருங்க, பிறந்தநாள் நான் வந்துருச்சு, நான் வந்துருச்சு. எனக்கு நாளைக்கு பிறந்தநாளுங்க, நாளைக்கு 63 எனக்கு பிறக்குதுங்க. பாருங்க, தங்கப்பட எனக்கு எப்படி ஒற்றுமை பாருங்களேன். எனக்கு நாளை 63 பிறக்குது. ஆவணி மாசத்துல பிறக்கிறவங்க யாரும் சோட போக மாட்டாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? சூரியனுங்க, நம்ம தாங்க கிங்குங்க. அதான் முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அது மாதிரி பாருங்க, எல்லாம் ஒற்றுமையா பார்த்துக்கிறாங்க. அதாங்க நம்மலாம் வந்துங்க சொந்தங்கள், நம்மலாம் அத்தனை பேருமே சொந்தங்கள். நல்லா கேட்டுக்காங்க. நீங்க யாராவது ஜோசியரா இருந்து எனக்கு நீங்க பத்திரிக்கை வச்சு நான் கல்யாணம் உங்க கல்யாணத்துக்கு நான் வருவாங்க, உங்களுக்கு ஊக்கத்தில் கொடுப்பாங்க. நான் பயங்கர பிஸி தான், அது பக்கம் இருக்கட்டும். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. அப்படின்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது, இப்போ நான் வந்து ஒரு ஜாதகத்தை சொன்ன, செல் நம்பர் சொல்ல மறந்துட்டேன். 98 428 12 578. மறுபடியும் சொல்றேன், 98 428 12 578. இதாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அந்த 2 ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி எனக்கு கொடுக்கணும். நான் ஒரு தேதி கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு, நோட்டில் எழுதி கொடுத்துருக்கேன். அதையும் நான் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வச்சிருப்பேன். அதை வச்சு யார் சொல்கிறாங்களோ 1 லட்சம், அது தவறு இருந்தாலும் சொன்னதுக்காக சொன்னேன். கண்டிப்பாக சன்மானம் உண்டு. சன்மானம்னா நீங்கள் நினைக்க முடியாத ஒரு சன்மானம் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஊக்குவித்தல். அதனால் நீங்கள் அதை ஆய்வு பண்ணி எனக்கு கொடுங்க. ஏன்னா சாமி 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் பதில் கொடுக்கல, வருத்தப்படாதீர்கள். கண்டிப்பாக இதே மாநாடில் சொல்லலாம். அதற்கு முன்பு அவங்களுக்கு திருமணம் முடிக்கலாம். அந்த தேதியெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு. நான் பெரும்பாலும் எந்த மீட்டிங்கும் போகிறதில்ல. இப்போ ஐயா தங்கப்படன் அடிக்கடி சொல்லுவார், வாங்க கலந்துக்காங்க பேசுங்க. இது மக்கள் மத்தியில் அந்த உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி உங்கள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா நாளைக்கு எனக்கு 63 பிறக்குது. அப்பையும் பாருங்க 9. நான் 37 தான் கல்யாணம் பண்ணேன். அப்போது இந்த 63ஆவது ஆண்டு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். நீங்களும் சிறப்பாக இருப்ப உங்களை எல்லாம் வாழ்த்தி, அடுத்த முறையில் இதே மேடையில் இந்த திருமண விஷயமாக சில டிப்ஸ் கொடுக்கலாம் வந்தேன். அடுத்த முறையில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இருந்தாலும் ஒரு 2-3 உங்களுக்கு கொடுத்துட்றேன். சுக்கிரன் ராகு யாருக்கு இருக்கோ, ஒரு வீட்டில் இருந்தாலும் 5-9 சுக்கிரனுக்கு 5-9 ராகு இருந்தாலும், நான் சொல்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆணித்தரமாக எஸ் நோங்கிற வார்த்தை கிடையாது. சுக்கிரன் ராகு யாருக்கு இருக்கோ, திருமணத்திற்கு பின்பு வீடு கட்டினால் ஒன்று அந்த வீடு கைவிட்டு போகும், அல்லது பார்க்குற வேலையில் பிரச்சனை வரும், அல்லது அந்த வீட்டினுடைய மூத்த பொண்ணு அல்லது மனைவி கெட்ட பெயர் உருவாக்கும். இது ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த
பூச்செடி வீட்டில் வச்சுருப்பாங்க. பூச்செடி ஏன்னா நச்சுன்னு 4 வார்த்தை சொல்லணுங்க. ஐயா சொல்லுவார், 4 பெண் நல்லா சொல்லு, அவன் அசந்துருவான். அந்த மாதிரி இந்த தோட்டத்து மேலே, காய் மேலே, பூச்செடி மேலே ரொம்ப ஆர்வமாக உள்ளவங்க யாரு தெரியுமா? செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. இதை பாருங்களேன், நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 அடுத்து இப்போது நான் வாஸ்து முதல் எண் கணிதம், 2வது வாஸ்து பற்றி நல்லா படிச்சிருக்கேன். நான் தான் பெருமாள் வெளியே எங்கேயும் போகிறது இல்லையில. இப்போது நான் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அது என்ன வாசல், என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, எங்கே வாஸ்து குறை இருக்குது, அந்த வீடு யார் பேரில் இருக்குது, இந்த வீடு இப்படி தான் இருக்கணும், பக்கத்தில் இந்த மாதிரி வீடு இருப்பாங்க, என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஒரு சின்ன உதாரணம், செவ்வாய் ராகு ஒரு கட்டத்தில் இருந்தால், அது ஆம்பளைக்கு இருந்தாலும் சரி பொம்பளைக்கு இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் வாஸ்து குறை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொன்று, திருச்சியில் சமீபத்தில் அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, சாத்தூர் ஒரு 2 வருஷத்துக்குள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை இழந்திருக்காங்க மக்கள். இவங்க யாரு? உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் ஒரு கட்டத்தில் இருந்து அன்னைக்கு கோச்சார சந்திரன் போகின்ற பொழுது கேளுங்க, எவ்வளோப்பா ஏமாந்த? அதான் சாமி உங்களை கேட்க வந்தேன், கிடைக்குமா கிடைக்காதா? அது கிடைக்காது. கிடைக்காது சொன்னா அவங்க அதுதானே வந்திருக்காங்க, மன புண்படும் இல்லையா? நல்லா கேட்டுக்காங்க, சட்டத்திலையும் அதில் இடம் இல்லை. அதெல்லாம் போய் பல்லாம் படித்து பார்த்துட்டேன். முயற்சி பண்ணுங்க, கிடைச்சா வாங்கிக்காங்க. நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்களா இன்டைரக்டாக கொடுத்தீங்களா? டைரெக்டாக கொடுத்தா வராது, இன்டைரக்டாக கொடுத்தா இன்னொரு மூலியமாக கொடுத்தா அவனை மிரட்டிங்கன்னா ஒரு 15 கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்க. எடுத்தவுடனே போயா உனக்கு கிடைக்காதியா அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் 4 பேர் சொல்லுவாங்க, கெட்ட பேர் வந்துடும். இந்த மாதிரி சில டிப்ஸுகள்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன், தெளிவாக கொடுக்குறேன். எல்லா டிப்ஸுகளும் அனுபவம் தான், என்னோட அனுபவம் தான். 30 ஆண்டுகள் அனுபவம். அதில் 27 வருஷமாக நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாநாடுலையும் கொஞ்சம் வித்தியாசம் டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். அதை எடுத்துக்காங்க. எடுத்து வச்சு முதல்ல உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுடைய நெருங்கிய கிளைண்ட்டிட்ட சொல்லுங்கள். ஓகே அப்படின்னா ஆரம்பிச்சிருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து இங்கே ஐயா ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்க, குருமார்கள். ஒவ்வொரு குருமாட்டையும் ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயமும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கூட தப்பாகாது. இதுதாங்க ஜோதிடங்க. அப்போ ஒவ்வொரு ஜாமான்கிட்டையும் அந்த விஷயங்களை எடுத்து எழுத பழகுங்க, எழுதி வைங்க, வீட்டில் உட்காந்து படிங்க. இன்னொன்று, நீ யாருக்கு ஜாதகம் பார்த்தாலும் சரிதான். இங்கே பார்த்தீங்களா, இதே மாதிரி பேப்பரெல்லாம் ஒரு காப்பி என்கிட்ட இருக்கும். அந்த காப்பி 6 மாதம் நான் கையில் வச்சுருப்பேன். ஏன்னு கேட்குறீங்களா? என்கிட்ட ஜாதகம் பார்த்தா 6 மாதம் வரைக்கும் சந்தேகங்களுக்கு இருக்கலாம், ஃபீஸ் கிடையாது. அப்போ அந்த 6 மாதத்துக்கு என் கையில் இருக்கும், மைண்டில் வச்சுருப்பேன், டக்குன்னு அடிப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்காங்க. எழுதி வச்சுக்கிட்டு நைட்டு பெரும்பாலும் தூக்கம் வராது, நம்மளுக்கெல்லாம் தூக்கம் வராது. தூக்கம்ல நோட்டை இருங்க. நம்ம ஏன் இந்த பாயிண்ட்டை சொன்னோம், இவன் எப்படி ஏற்குமாரா சொன்னான், இதெல்லாம் ஆய்வு பண்ணி பாருங்கள், அதுலேயும் விட கிடைக்கும். அந்த மாதிரி நீங்களும் வர்ற வாடிக்கையாளர்கிட்ட அன்பாக பேசி, அதாவது நெகட்டிவாக ரொம்ப பேசாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசி, ஆனால் 2யும் கலந்து பேசணும். அதுவும் தப்பு. பேசிட்டு அவங்க சொல்கிறத எழுதி வச்சுக்கிட்டு அதை ஆய்வு பண்ணி என்கிட்ட பாருங்களேன்.
இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே முன்னாடியே பார்த்தவங்க திரும்ப வந்திருக்காங்க. என்கிட்ட பார்த்தவங்களாம் மறுபடியும் வருவாங்க, நோட்டு கையில் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்லுன்னா, நம்ம என்ன சொன்னோம் என்ன சொல்ல நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது மாதிரி நீங்களும் வரவங்களுக்கு எழுதி கொடுங்க, நோட்டில் எழுத பழகுங்க. அதை மறுபடியும் பார்த்து மறுபடியும் மக்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. ஓம் சக்தி.